உணர்வுபூர்வமாக கேட்டார்களா? யாரெல்லாம் கரத்தை உயரே தூக்கி அம்பாளையாக மகிழ வைத்தார்களோ அவர்கள் எல்லாம் சிரசிலிருந்து பாதம் வரையிலே நிச்சயமாக இந்த உடுக்கு ஒளி நாதம் உங்களுக்கு பயனுள்ளதாக. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இந்த பக்கம் மருந்து அதிகமாக போடல, ஒரே ஒரு வாழை மரம் மட்டும்தான் நினைச்சுங்க. அன்னை சக்தியாக இருக்கக்கூடிய மரம். இவகடந்தால் இரகடையும் இண்டமுதற்காடு. ஒசவகந்தால் இரகடையும் பங்கலினம் காடு. காணி களத்தூர் காமுரக நன்னாடு. மூங்கி களத்தூர் முத்திரீசன் பெண்சினாடு. போகின்ற வழியிலே ஓடைகள் ஈச்ச மணலோட இருபுறமும் செம்போடு, கால மணலோட தலைபுறமும் செம்போடு. அந்த செம்போட காட்டுக்குள்ளே அம்மா செம்போடே காட்டுக்குள்ளே ஆடி வராளியம்மா. காட்டுக்குள்ளே ஆடி வராளியம்மா. செம்போடே காட்டுக்குள்ளே ஆடி வராளியம்மா.
அப்படி அன்னை சக்தியாக அலங்கார ரூபியாக இருக்கக்கூடிய அம்மாள் ஊஞ்சலை அடிக்கிறது. அந்த அம்மாவுக்கு நான் அதை சொல்லுவேன் அடிக்கடி. ஊஞ்சலுக்கு வரும்போது ஊஞ்சல்னா உங்களுக்கு நினைவுக்கு வருதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 முழம் பூ நீங்களா உங்க கையால கட்டி அம்மா கிட்ட போட்டுருங்க. பூ கட்ட பூ கட்ட கட்டி சுட்டு அதுக்கு நான் கட்டிக்கிறேன். உங்க கையாலே கட்டி இந்த அம்மாவுக்கு போடணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஊஞ்சலோட நினைவு வருது எலுமிச்சங்கனி கொடுத்து 3 எலுமிச்சங்கனி கொண்டு வரணும். அதுல 2 எலுமிச்சங்கனியை மேடைக்கு கொண்டு வரணும். கோயிலுக்கு கொடுத்துடணும்.
இதில் ஒன்று பூ போல அறிந்து விட வேண்டும். ஆமா. அதை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக. தீப்பெட்டி. ஆமா. கற்பூரம் தயார் நிலையில் இருக்கும். ஆமாங்க. யாருமே ஊஞ்சலை பாடுபவர்கள் ஆமா கண்விழிப்பாய்னு சொல்லாம எந்த ஒரு கலைஞரும் அதை பாட மாட்டாங்க. ஏன்னா தூங்க வைக்கிறவங்க அப்படியே தூங்க வச்சு எந்த இடத்துலையும் கூப்பிடும். ஆமா. திருப்பள்ளி எழுந்தருள்வாய். ஆமாங்க. திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறும். ஆமா. அந்த திருப்பள்ளி எழுச்சி அந்த அம்மா முகம் பார்க்கும்போது ஆமா உங்களை பாக்குறாங்க. இத்தனை பெயர்கள் எனக்காக இப்படி இந்த நேரத்தில் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார்களா? ஆமாங்க. ஆச்சரியமாக இருக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு பலிதம் உருவாகும். ஆமா. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அந்த நேரத்தை ஒளி தீபம் எடுக்கணும். ஒளி தீபம் அம்மா கண் விழிக்கும் பொழுது ஒளி தீபத்தை எடுத்து அம்பா இடத்திலே வரப்பிரசாதம் கேட்டார். நிச்சயமாக உங்களுடைய அதாவது சிவன் அவன் என் உளமே புகுந்த அதனால் அவனருளாலே அவன் தாழ்வன். எப்படி அந்த கற்பூர வடிவில எப்படி இருந்தாலும் உங்களுடைய உள்ளத்திலே நிறைந்து புகுந்தது. இத்தனை அமைதியோடு இந்த அம்பிகை எப்பொழுது கண்விழிப்பாள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு பலிதமாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு கற்பூரத்தை வைத்து அதில் ஆரம் இழுக்க வேண்டும். நான் சொல்லும் பொழுது நீங்க சொல்ல சரி எனக்கு எலுமிச்சம்பழம் இல்லைங்க இங்க வாங்க மேல இருந்த கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு எலுமிச்சம்பழம் 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் இங்க வரக்கூடாது. நீங்க தனியா வச்சு வேண்டியதான். எடுத்து வராதவங்க வர வருஷம் வச்சு அடுத்த வருஷம் அந்த பலனை வர வருஷம். ஆனா எப்பயுமே உங்களுக்கு ஊஞ்சல்னா நினைவுக்கு வர்றது ஊஞ்சலுக்கு போனோம்னா ஒரு கற்பூரம் தீப்பெட்டி எலுமிச்சம்பழம் நிச்சயமா ஆழம் காட்டணும் அப்படின்னு உங்க மனதில் நினைச்சிட்டு இருக்கும். அது ஒரு பெரிய அடையாள சின்னம் வச்சுக்கணும். ஊஞ்சல் சின்னம் அது என்னது? ஊஞ்சல் சின்னம் எலுமிச்சம்பழம் அது மேல கற்பூரம் ஒரு தீப்பெட்டி இது 3 ஊஞ்சல் சின்னம் பூ கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். அது கூட ஒரு பூ இல்லையா? ஆகவே அம்பிகையுடைய திருவருள் பெற்ற அன்னையுடைய கைகளுக்கும் வார்டு உறுப்பினர் டி செல்வம் அவர்கள் அம்பாளுடைய குழந்தைகளுக்கு பெரிய காட்டு சாகை வாடுகின்ற ஜம்பு மகாரிஷி வாக்கியத்திற்கு ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்று அம்பிகை பிரார்த்தனை செய்கிறோம். கொடுப்பார் விரமம் விரவெல்லா வாக்கியமோ என்றோ என்று வாழ வேண்டும் அம்மா ஸ்ரீதேவி மதுர காளி அருளாலே. நாம எல்லாம் சேர்ந்து இப்ப தாலாட்டு பாட போறோம். கை தூக்குறது தான் முடியல. எங்களோட சேர்ந்து நான் சொல்லுகிற பொழுது நீங்கள் எல்லாரும் அம்மாவுக்கு ஆறீர 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 ஆரோன்னு நீங்க சொல்லதான் போறீங்க எல்லாரும். அப்படி சொன்னீங்கன்னா அதை விடையா ஒரு பாக்கியம் இந்த உலகத்துல இருக்கு. நான் பாடுகிற பொழுது நான் சொல்லுவேன் அப்பா சொன்னா போதும். ஆனா இப்போ நாம எல்லாம் சேர்ந்து இந்த அம்மாவுக்கு எப்படி தலாட்டுறோம்? எப்படிங்க? சந்தன முல்லையில ஊஞ்சல் தண்ணி போட்டு கைகால நீதாயே சந்தன முல்லையில ஊஞ்சல் கட்டி போட்டு ஆட்டு மாடே இந்த உலகையாளும் நாயகியே உத்தமிய மரியம்மா அகிலம் புகழும் மலையின் அம்மா என் கைகளுக்கும் மக்களெல்லாம் ஓடி வருகிறான். என் அம்மாவுக்கு உங்கள் தள்ளி தலக்கு படுகிறான். அம்மம்மா செப்பாடைய கூட்டங்களா அம்மாவை பாருங்கிறான். அவளுக்கு ஆராட்ட படி அம்பாளுக்கு நல்ல ஊஞ்சல் செய்து கொண்டிருக்கிற அம்மாடா. ஆகவே பேருமா பேருதாய்
லோகேஸ்வரன் ஹர்ஷன் லோகேஸ்வரன்